கன்னி ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது. நீங்கள் எந்த இடத்துல எல்லாமே தலை குனிஞ்சிருந்தீங்களோ அந்த இடத்துலையும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடி வரும். சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இனி நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நிறைய சிக்கலை சந்திச்சவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான். ஆனால் கொஞ்சம் தூரத்து பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். வண்டி ஓட்டுறப்ப இந்த ஹெட்ஃபோன் போடாமல் இருக்கிறது நல்லது. வாகனங்களை நீங்கள் இயக்குறப்ப இந்த நேரம் கவனமாக தான் இருந்துக்கணும். மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அமைய போகுது. வாழ்க்கையில் வளமான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் கடன் சுமையிலிருந்து மெல்ல வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. இந்த நேரத்தில் சாதகமாக பல வாய்ப்பு காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம். எந்த பாதிப்புமே இல்லை. வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசிக்கு அதிபதியே கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தாங்க. கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு சீதள சுபாவம் கொண்டிருக்கக்கூடிய 2வது உபராசி. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்க கன்னிராசி குறிங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். பேச்சிலையும் செயலையும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மனசை புண்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலுமே மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க அவசரமாக எந்த காரியங்களும் ஈடுபடுறதை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை, பொறுமை நிறைஞ்சவங்க, நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம் படைச்சவங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. ஆனால் எவ்வளவுதான் சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இவங்க பழகினாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வகையில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனசாப்பாப்போ வந்து தான் போகும். ஆனால் இவங்களுக்கு எதிரிங்கிறது இல்லை. கூச்ச சுபாவம் உங்களுக்கு உண்டுங்க. பெரும்பாலுமே நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய யோகம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அமையும். மற்றவங்களை வசிப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுடைய முகத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதன் பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யறது நல்லது. புதன் பகவான் வழிபாடு செய்கிறப்ப போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன வரவுங்கிறது தாராளமாக அமைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதனை உங்களுக்கு இயல்பில் அதிகமாக தான் இருக்கும். புதன் பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்கிறது நல்லது தான். குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்கிறது, புதன் பகவான் வழிபாட்டை செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர். அதனாலேயே இந்த கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. மற்றவங்ககிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டு நீங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யறது நல்லது. அதுவுமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே கோடை காலம் துவங்க இருக்கிறதால தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, விலங்குகளுக்கு நீங்கள் உணவு தானம், தண்ணீர் தானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது மூலமாக நிச்சயம் அடுத்தடுத்து உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்தாலுமே நல்ல மாற்றம் கிடைக்கும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி தாய் மாமன் வழியில் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதரவுங்கிறது உங்கள் மூலயமா அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த உதவி தொடர்ந்து செய்கிறதுமே உங்கள் குடும்ப வாழ்வு மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். நீங்கள் கூடவே பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. இந்த மகாவிஷ்ணு, வெங்கடேஷ பெருமாளை சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி மஞ்சள், இந்த நீலம், கிரே மாதிரியான உடைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அணிஞ்சிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கன்னி ராசி அன்புகள் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணத்தில் முடியும் வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே காதலை, அன்பை ஆனால் நீங்கள் யோசித்து தான் செயல்படுத்தணும்னு சொல்லலாம். இந்த நேரம் மனதளவில் நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருந்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. ராசிநாதன் புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால தோஷம் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம் தான். 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு.
2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்கிறதால வெற்றி, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நன்மை செய்யக்கூடிய காரியமும் இந்த நேரம் நடக்க ஆரம்பிக்க போகுது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமையும் குறையக்கூடிய நேரம். கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க. சுறுசுறுப்பாக அதிகரிக்கக்கூடிய நேரம். காரிய தடை எல்லாமே விலகி வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். திருமணமான பெண்களாக இருந்தால், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் விரைவில் வீட்டில் மழையில சத்தம் கேட்க போகுதுன்னு சொல்லலாம். அரசியல் துறை, கல்வி நிலை எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சுக்குன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால பெண்கள் வழியில் இந்த நேரம் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக நடந்துக்க பாருங்கள். ராசிக்குள்ள சர்ப்பகிரகமான கேது அமர்ந்திருக்கிறதால மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது உண்டு. அதுவுமே இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளி தெரியாத பிரச்சனையும் உண்டாகலாம். அதனால் எதுலேயுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் விரைய செலவு ஏற்படலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்யுங்க. இதனால் நல்ல மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே முயற்சியின் மூலமாக பண வரவு உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆனால் தேவையில்லாத செலவும் பின்னாடி இருக்கும். கணவன் மனைவிக்குரிய அந்யோன்ங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக தான் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே சீராக போகுது. உடல்நலம் சீராகும். திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர் வருகை இருக்கிறதால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரம். நீண்ட காலமாக தொடர்பு இல்லாமல் இருந்த நண்பர்கள் எல்லாமே சந்தித்து மகள போகிறீங்க. வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பணி அதிகமாக தான் இருக்கும். பணிகளில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பாதிப்பு தராது. இது வரைக்குமே எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலர் இடமாற்றம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆரம்பத்தில் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் முயற்சிக்கு பின்னாடி தான் கிடைக்கும். வியாபாரம் நல்ல முறையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கு முயற்சி மட்டும்தான் தேவை. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுப்பும் அதிகமாக இருக்கும். செலவுகளை நீங்கள் இந்த நேரம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரம். இல்லைன்னா பின்னாடி சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் சேமிப்பு கொஞ்சம் கையில் வச்சுருக்க பாருங்கள். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுடைய ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். எதுவுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் சொந்த முயற்சி மூலமாக தான் உங்களால் செயலாற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்கள் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் தான். ராசிக்கு குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு பார்வை. வார இறுதி நாட்களில் சூரியனும் மேனத்துக்கு போய் ராசி பார்க்குறதால, ராசியில் அதிக கிரகம் பார்க்குறதால இந்த உற்றார் உறவினங்க கூட பிறந்தவங்க மூலமாக சின்ன சின்ன மனசாங்கள் உருவாகக்கூடிய நேரம் தான். பேச்சு வார்த்தையில் கவனமாக இருங்க. எடுத்தவங்க கோத்தோன்னு எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. கொஞ்சம் நிதானம் தேவை. குறைந்த ஊதியத்துக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டி இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டு. பண வரவுல ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவி கிடைக்கிறதால குடும்ப தேவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. குடும்ப தேவை பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு இந்த நேரம் அரசு பொது தேர்வு சந்திக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் கல்வியில் கவனம் செலுத்த பாருங்கள். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பெண்களுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாரையுமே நம்பி நீங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். முக்கியமாக குடும்ப விஷயங்களை நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். பின்னாடி கசப்பான சூழ்நிலை உண்டாகிடலாம். அதனால் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த மனஸ்தாபத்தை பொறுத்த வரைக்குமே விலக ஆரம்பிக்கும். திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வியாபாரிகளுக்குமே எதிர்பாராத லாபம் உண்டு. தம்பதிகளுக்குள்ள பெரிய அளவில் பிரச்சனை இல்லைனாலுமே ஈகோ பார்க்காம இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த கட்டின வீட்டையோ காலி மணியோ வாங்கிறதுக்கு மாதிரியான சந்தர்ப்பம் அமையக்கூடிய நேரமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நரசிம்மர் வழிபாடை கூடவே நீங்கள் செய்கிறது கூட இந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஒரு வகையில் நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு சொல்லலாம். அதனால் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் செய்ய பாருங்கள். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு சூரியன் சனி சந்திரிக்கிறதால நினைச்ச வேலையை பொறுத்த வரைக்குமே எந்த தடையுமே இல்லை, நல்லபடியாக முடியும். உடல் நிலைமை சீராகும். போட்டு விலகும். சொத்து சுகம் வசதி வாய்ப்புன்னு நீங்கள் கண்ட கனவு விரைவில் நனவாக போகுது. வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமாக முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதால மறைந்த பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே போட்டிங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன், தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையிலுமே முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நேரம் அவசியம்.
சித்திரை 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல் இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கிறதால எல்லாமே சிறப்பாக முடியும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குரு பகவான் அருள் இருக்கிறதால எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றியாகும். நினைச்ச வேலை நடக்கும். சகோதர வகையில் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல தகவல் விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.